அப்போ அந்த பப்ளிக் எக்ஸாம் டைம்ல என்னுடைய ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த நாளையும் தராத உணவுகளும் சரிதான், உணவுகளை தவிர்த்து விடுங்கள். என்னோட ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட். செய்வோமா? கால்சியம் எதுல இல்லையோ அதை தவிர்த்துடலாம். அயன் கண்டென்ட் எதுல இல்லையோ அதை தவிர்த்துடலாம். எதுல நமக்கு புரோட்டீன் கண்டென்ட் இல்லையோ அதை எக்ஸாம் டைம்ல தவிர்த்துடலாம். இது மட்டும் இல்லாத இதுக்கு எல்லாத்துக்கும் பொதுவானது நல்ல கார்போஹைட்ரேட் கண்டென்ட் வேணும். மாவுச்சத்து இருந்தால் தான் உடலுடைய இயக்கத்துக்கு அடிப்படை. இது எல்லாத்துலையும் பொதுவாக மாவுச்சத்து இருக்கணும். இது இல்லாத உணவுகளை அடுத்த நீங்கள் என்னைக்கு எக்ஸாம் எழுதி லாஸ்ட் எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் உங்களுடைய அட்மோஸ்ட் கிரேவிங் பெஸ்ட் நூடுல்ஸ், பெஸ்ட் பர்கரு, பெஸ்ட் பிரியாணியை கொஞ்சம் வீட்லேயே கொடுத்தாலும் நீங்கள் என்ன சொல்லணும், கொஞ்சம் எக்ஸாம் முடிகிற வரைக்கும். ஒரே ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ரொம்ப விளையாட்டா இருக்கும். ரெஸ்ட் ரூம் போகணும், என்ன எப்படி கேட்பீங்க? வெரி குட், ரைட். நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக ரெஸ்ட் ரூம் போயிடுவோம். அப்படியே வரும்போது அந்த கிளாஸ் போயிட்டு அப்படி மாடியில் போயிட்டு அந்த ஃப்ரெண்ட் இருக்கனான்னு பார்த்து அப்படியே கிரவுண்டுக்கு போயிட்டு ஸ்டாஃப் ரூம் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிளாஸ் ரூம் வரும். போனது என்னமோ கேட்கறது ரெஸ்ட் ரூம். இப்போ இப்படி மனசில் வச்சுக்கோங்க, இப்போ முக்கியமான கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, இல்லை ஒரு டெஸ்ட் எழுதிட்டு இருக்கீங்க, ரெஸ்ட் ரூம் போகணுன்ற ஃபீலிங் இருக்கு, போவீங்களா இல்லையா? வெரி குட். போகாம இருக்கிற குழந்தைங்களுக்கு கேட்கிறேன், போகாம இருக்கும்பொழுது உடல் எப்படி இருக்கும்? ஹவு டு யூ ஃபீல்? ஃபீலிங் எப்படி இருக்கும்? மனம் சற்றே குழப்பமாக இருக்கும். நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஏன்? உடல் குழம்பி இருந்தால், ரொம்ப இன்னும் ஸ்ட்ரெயிட்டா சொன்னா, வயிறுல பிரச்சனை இருந்தா மனசுல பிரச்சனை. வெரி சிம்பிள். நிறைய பேருக்கு ஏன் நீ காலையில மூடு சரியில்லை, ஒண்ணு சரியா சாப்பிட்டிருக்க மாட்டீங்க, இல்லைன்னா சரியானதை சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. இந்த ரெண்டு காரணங்கள். சரியான உணவையும் சரியான நேரத்திலையும் உணவு உட்கொள்ளக்கூடிய இந்த வயசுல இருந்தீங்க அப்படின்னா அது உங்களை பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் போயிட்டு நல்லா படிங்க, 100க்கு 100 எடுங்க இதெல்லாம் சொன்னா பயங்கரமா பிரிஞ்சு ஆயிடுங்க. என்னை அடுத்த தடவை இந்த ஸ்கூலுக்கே கூட மாட்டாங்க. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. ஆனா பள்ளி நேரத்தை தாண்டி நீங்கள் தேர்வுகள் என்று ஒன்றை தொடும் கூடிய இந்த வேளையில நீங்க செய்யக்கூடிய முதல் விஷயம், உங்களுடைய உடலை நீங்கள் சரியாக வைத்துக் கொள்வதற்கு நல்ல உணவை, நலமான உணவை, ரெண்டு இருக்கு, நல்ல நேரத்தில் உண்ணுங்கள். இவ்வளவுதான் என்னோட ரிக்வெஸ்ட். செய்யலாமா? ரைட்? கேன் ஐ கெட் தட் ப்ராமிஸ் ஃப்ரம் யூ ஆல்?